நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசி போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்திலேருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசிலேருந்து 19ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கார். ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இதையெல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறத நம்ம திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் வேறு ஏன் ஜோசியரை வேதனை நின்றுறீங்க, நாங்கள் ஏற்கனவே வெந்துன்னு போய் கிடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு பாதிப்புகளை, ஓரளவுக்குன்னு இல்லை, நல்லாவே பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் வக்கரமாயிடுச்சு. சனி பகவான் பலம் இழந்து போயிட்டார், ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிக்கலாம். அதே நேரத்தில் குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அஷ்டம சனிலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சா, இப்போ தான் இன்னும் 2 மடங்கு கூடுதலாக 4 சாத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இது, சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுமாரி குரு லாபத்துக்கு வந்துட்டார், இது இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினச்சோம். இப்போ தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கே, அப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எதை தொட்டாலும் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு குடும்ப உறவுகளை கசக்கி பிழிஞ்சு போட்டிருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, சில பேர் பிரிஞ்சு போயிருந்துருக்கலாம், தற்காலிக பிரிவு உண்டாயிருக்கலாம், சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் கூட இழுத்துட்டு போயிருக்கலாம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு. இப்படி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுத்து குடும்ப உறவுகளை சிதைச்சி போட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2வது வீட்டில் சூரியன் இருக்கார். தனஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் நல்லது தானே ஜோசியரை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சனி அவரை பார்த்துடுறாருல, அதுவும் சாதாரண சனி இல்லை, அஷ்டம சனி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த தன வாக்கு குடும்பம் இந்த 3ஐயுமே அடித்து உடச்சி போட்டிருக்கோம். காசு பணம் 10 ரூபா நம்மகிட்ட இருக்காது. ₹1,00,000 வச்சுருந்தவங்க கூட அடுத்த நாள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போடும். என்னடா நேற்று அவ்வளோ காசு கையில் இருந்தது, இன்றைக்கி நமக்கு ஒரு ₹100 வெளி இல்லாமல் போச்சே அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி பெரட்டி போட்டுரும். குடும்ப உறவுகள்லையும் பார்த்திங்கன்னா பாதிப்பு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்த்தேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வைத்தியம் பார்த்தேன், மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை இப்படின்னு சம்பாதிக்கிற காசில் பாதியாக ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு கொட்டுறேன். அதோட கூட்லேயும் சண்டை வந்துடுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. ஒருத்தனுக்கு கடன் வாங்கியிருந்தேன், நான் தேதியில் கொடுத்துட்றேன், நான் எப்போவுமா சொன்ன வார்த்தையில் நிற்பேன், ஆனால் இப்போ என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுமாதிரி அரசியல்வாதிகள் வாயை கொடுத்து எங்கேயாவது மாட்டியிருப்பீங்க, எதையாவது சமூக வலைதளத்தில் எழுதிட்டு வம்பு வழக்கு வாங்கியிருப்பீங்க. இப்படி நமக்கு நாமளே எதிரியாக இருந்திருப்போம். நமக்கு நம்ம வாயும் நம்ம எழுத்தும் நம்ம கையுமே நமக்கு எதிரியாக இருந்திருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி சூரியன் பார்வை அப்படிங்கிறது தான். காசு பணமும் வந்திருக்காது. ஒரு தொகை செலவழிஞ்சால் தான் இன்னொரு தொகை வரும். வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தோம்னா அது ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் போகும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. இப்போ அந்த நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மாறும். அதாவது குரு பகவான் சாதகமான இடத்துல இருந்தாலும் இவ்வளோ கெடுபலன்களை கொடுத்த சனி செவ்வாய் பார்வை இந்த மாதம் 17ஆம் தேதியோட முடியுது. 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு சூரியன் போயிடுறார். சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது இதோட முடியுது. அதோட பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மாத தொடக்கத்திலே நீசம் அடைஞ்சிருக்கார் கன்னிராசியில். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறத நாம் என்ன தான் சரி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வேலை செய்வோம், ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்போம், கடையை இன்னும் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து திறந்து வச்சுருப்போம், காலைல நேரத்தில் போய் திறந்து வியாபாரத்தை பார்ப்போம், இப்படி நம்ம தலையில் இன்னும் தண்ணி குடித்தாலும் கூட வர்ற 10 ரூபா தான் நமக்கு வரும். எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற கதை தான். அதுமாரி சொத்து வாங்கியிருந்தால் அதில் வில்லங்க வரும். ஏற்கனவே வாங்கி போட்டுருந்துருப்போம், இப்போ விற்கணும்னு நினச்சா முடியாத ஒரு சூழல். இப்படி சகல விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாத பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, 19ஆம் தேதி
சுக்கிர பகவான் போய் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார், நீச நிலையை விட்டு மாற போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் பலம் இழந்து போட்டாருன்னா நமக்கு காசு வராது. இப்போ இனிமேல் காசு வரும். ஏன்னா லாபத்தில் குரு இருக்கார், லாபாதிபதியும் வலுவடைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லும். 10 ரூபா காசு பணம் மிச்சம் பண்ணலாம். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மகிட்ட 10 ரூபா காசு இருக்குடா பார்த்துக்கோண்டா அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். அதுமாரி பிரிந்து போன கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதும் இதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அலுவலகத்துலேயும் கூட சக பெண் ஊழியர்களுக்கு ஆண்களால் தொல்லை, ஆண்களுக்கு பெண்களால் தொல்லை, இப்படி இருந்த நிலை அப்படிங்கிறது மாறும். நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருப்பாங்க ஆஃபீஸில், எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு கொடுக்குறது, நம்ம ஏதாவது விளையாட்டாக பேசினாலும் அதை விபரீதமாக்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த சக பணியாளர்கள் இப்போ வேறு அலுவலகத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போயிடுவாங்க. அது ஒரு நல்ல அமைப்பு நமக்கு. அதுமாரி இந்த மாதம் முழுக்க விரயத்தில் செவ்வாய் இருக்கார். சொத்து விற்பனை அதனால் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தோன்னு வச்சிங்களேன், சேச்சே ஒரு மனத்தடங்கல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய சொத்தை விற்றுட்டோமே, திரும்ப நம்மளால் இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதனால் சொத்து விற்பனை அப்படிங்கிறது வேண்டாம். இடம் பூமி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே இந்த மாதம் முழுக்க தொடாதீங்க. கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் பெரிய சொத்தை கொடுத்துட்டோமேடான்னு வருந்தணும். வாங்க போனோம்னா ஐயோ ஒரு வில்லங்கத்தை வாங்கிவிட்டோமே, இதை விட விலை கம்மியாக அந்தாண்ட இருந்திருக்கே, நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இடம் வாங்கிறது, விற்கிறது, கமிஷன், தரகு, புரோக்கர், இந்த மாதிரி ஏஜென்சி எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு பேசி முடிப்போம், அதை நமக்கே தெரியாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க, நமக்கு வர வேண்டிய கமிஷன் கெட்டு போயிடும். அதுமாதிரி விவசாயத்துறையிலையும் புது முதலீடுகள் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு கேணி வெட்டுறேன், இல்லை ஒரு போர்வெல் போடுறேன், இல்லை ஒரு பயிரை மாத்திரம் போகிறேன், எந்த முயற்சிகள் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் வேண்டாம். 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஓரளவுக்கு சின்ன சின்ன வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இப்போ இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது 19ஆம் தேதிக்கு மேலே இருக்காது. அஷ்டம சனி அப்படிங்கிறதோட தாக்கம் குறையிறத 19ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். 17ஆம் தேதியிலேயே ஒரு நல்ல அறிகுறி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பூமி சார்ந்து எந்த விவகாரத்தையும் செய்யாதீங்க. புரிய சுத்த பாகம் பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் யார் அப்படின்னா உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி, ராசிக்கு 3வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதால அவர் ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்படிங்கும்போது விரயங்கள் வந்தாலும் அது சுப விரயங்களாக தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கொண்டு ஆஸ்பத்திரியில் காசை கொட்டின காலம் அப்படிங்கிறது மலையேறிடும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கலாம். இந்த மாதிரியான பொருள் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. குருபலம் சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறதால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருது. அந்த அஷ்டம சனியிலேருந்து விடுபடுறதுக்கு அற்புதமான பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள். அன்றைய தினம் குளித்து முழிவிட்டு களிமண்ணால் செஞ்ச விநாயகர் சிலை எடுங்க, கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நீங்கள் மஞ்சளில் விநாயகர் செய்யலாம். செஞ்சு வணங்கி எருக்கம்பூ மாலை அந்த விநாயகருக்கு சாத்துங்க. சாத்திட்டு கருப்பு நிற கொண்டை கடலை, மூக்கு கொண்டை கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொண்டை கடலையில் சுண்டல் செஞ்சு விநாயகருக்கு படைச்சி கொழுக்கட்டை நைவேத்தியமாக வச்சு படைச்சி விநாயகரை வணங்கிட்டு அன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் போய் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைச்சி ஒரு 10 பேர் 50 பேர் சாப்பிட்ற மாரி சர்க்கரை பொங்கலை அன்னதானமாக செய்யுங்க. மிக சிறந்த ஒரு எதிர்காலம் இந்த மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.